50% ஆஃப் கன்செஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு நடைமுறையில் தான் இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கினா நல்லது. உமன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1% நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி பேர்லையோ உங்கள் அம்மா பேர்லையோ இல்லை உங்களுக்கு பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் அவங்க பேர்லையோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் பேரில் பண்ணால் பெருகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேவை இருக்குது அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட்டு அல்லாட்டி இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய லேண்ட் சேல் அக்ரிமெண்ட் ஆர் டிஎன்ஹெச்பி அலாட்டட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் உங்களுடைய பேங்க் புக்கு வித் ஸ்டேட்மெண்ட். நாலாவதா எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த சொத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு அஃபிடேவிட் கண்டிப்பா வேணும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு தேவையான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாம இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும்.